ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாண்டியாஸ் வேர்ல்ட். பார்ட் 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்ட் 3 வீடியோ கண்டினியூ பண்ணலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பானி ஸ்டிச்சஸ் எல்லாமே உள்ளே குடுத்துட்டேன். ஸோ உள்ளே குடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவுட்லைனுக்கு வந்து ஒரு பேர்ல் பீட், ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். பானி ஸ்டிச் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து சுத்தமாக டைம் இல்லாதனால நான் என்ன பண்ணுறேன், ஃபாஸ்ட்டாக போடணும்னு சொல்லிட்டு வேகமாக போட்டு முடிச்சாச்சு அந்த ஸ்டிச்சஸை. அதனால் வீடியோ எடுக்க முடியல என்னால். அண்ட் நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செயின் ஸ்டோன் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, அகெயின் நம்ம வந்து சுகர் பீடு தான் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா 4mm பீடு தான் கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த பீடு வந்து எப்பயும் நம்ம வந்து சிங்கிள் பீட் இல்லைனா டபுள் பீடு இவ்வளோ தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிடாதீங்க, ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 4 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம சரி த்ரெட்டை கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஒரு பேர்ல் பீடு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கோபுரமை சுற்றிலும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த டிசைன் வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கோபுரம் வந்து நம்ம கொஞ்சம் பெரிய டிசைனாக போட்டிருக்கோம் உங்கள் கேட்டனால. ஸோ கோபுரமும் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாகவுமே நம்ம போட்டுக்கலாம். ஸோ இங்கே மேலெல்லாம் வந்து ஒரு குட்டி குட்டி ஜிம்காஸ் வந்து தொங்குற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லீவை சுற்றிலும் வந்து நம்ம ஃபுல்லாமே வந்து சர்தூசி வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, நாம் அந்த ஸ்டிச்சஸை ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கட் பீட் தான் எடுத்திருக்கேன். ஸோ கட் பீடை வச்சு ஃபுல்லாக உள்ளே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு சும்மா குட்டி குட்டி க்ரீப் மாதிரி போட்டுட்டு, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஃப்ளவர் வந்து ரெட் கலர் சுகர் பீட் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதால் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அந்த ஃப்ளவருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சு ஃபிட் பண்ணிடலாம். அண்ட் உள்ளே அந்த பானி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா, குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி சூப்பரான பிரைடல் ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான ப்ளவுஸ் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அன்டில் பை ஃப்ரெண்ட்ஸ், சாண்ட்ரியாஸ் வேர்ல்ட். டாடா, பாய் பாய்.